நீங்கள் நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்கலாம், பானகம் கண்டிப்பாக வைக்கணும். இந்த 2 பொருட்களையும் நீங்கள் தாராளமாக நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஒருவேளை உங்களால் சர்க்கரை பொங்கல் செய்ய முடியலனாலும் கண்டிப்பாக பானகம் நெய்வேத்தியமாக வைக்கணும். அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். உங்களுடைய பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடமாவது உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் அமர்ந்து வராகி அம்மனை நினச்சி மனசார தியானம் செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வராகி அம்மன் கிட்ட சொல்லி வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டே வரப்ப சில மாதங்களிலேயே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அதை உங்களால் கண்கூடா பார்க்கவும் முடியும். இந்த பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார செய்கிறது தான் ரொம்ப சிறந்தது. முழு நம்பிக்கையோட வராகி அம்மனை நினச்சி எல்லாருமே இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக்